ஒவ்வொரு தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது இப்போ நீங்கள் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் எழுதுறீங்க, 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எழுதுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்ததாக ஃபுல் டெஸ்ட் வைக்கும்பொழுது 6th to 10th ஃபுல் டெஸ்ட் வந்து இப்போ அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்பொழுது ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும்பொழுது தான் உங்களால் எக்ஸாமில் நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களால் கிளியராக அட்டன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போலேருந்தே படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நேரம் படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எந்த இடம் உங்களுக்கு மறக்குது அப்படிங்கிறது உங்களால் ஞாபகப்படுத்திக்க முடியும், ஓகே? ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், ஓகே?